தீர்வு தான் என்ன? இல்லைங்க, நிரந்தர தீர்வு இல்லை. அது பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களோட பேச வேண்டியது. அரசாங்கம் அந்த தூய்மை பணியாளருக்கு கூடுதலாக என்ன சம்பளம் ஏற்கனவே வாங்கிய சம்பளம் குறைவில்லாமல் சார் நான் கேட்கறது பதில் சொல்றேன் கேட்டு பேசுங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் நேரு பதிலளித்துள்ளார். அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பணிகள் முடிந்து விட்டது. அந்த பகுதி பார்க்காத இடங்கள், மீதம் எடுக்கிற இடங்கள்ல, தண்ணீர் தேங்குகிற இடங்கள்ல மறுபடியும் அந்தந்த ஆண்டு அது எது தேவையோ அதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தமிழ்நாடு முழுவதும் இந்த சாலைகள்ல ஒரு சிலத்துல நம்ம பேட்ச் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய சாலை இல்ல, நமக்கு சென்னையில மட்டும் 5000 ரோடு போடுறோமா சார்? எவ்வளவு ரோடு போட்டு 4000 ரோடு அது போட்டு நடந்துகிட்டே இருக்குது. தண்ணீர் எங்க தேங்குமோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம். ஏன்னா வீணா போயிரு ரோடுங்கிறதுனால. அதனால தொடர்ந்து 4000 ரோடு போட்டுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்திருக்கு. ஏன்னா நீங்க அது நிரந்தர தீர்வு தான் என்ன? இல்லைங்க, நிரந்தர தீர்வு இல்லை. அது பிரைவேட்டைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்களோட பேச வேண்டியது. அரசாங்கம் அந்த தூய்மை பணியாளருக்கு கூடுதலாக என்ன சம்பளம் ஏற்கனவே வாங்கிய சம்பளம் குறைவில்லாமல் சார் நான் கேட்கறது பதில் சொல்றேன் கேட்டு பேசுங்க. நான் இருங்க வரேன். நான் சொல்றத கேட்டுட்டு பேசுங்க. ஏற்கனவே என்ன சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தார்களோ அந்த சம்பளத்தை கொடுக்க சொல்லி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அதை அறிவித்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கப்படுகிறது. திருப்பி அவர்கள் மறுபடியும் எங்களுக்கு உணவு வேண்டும் என்று நம்முடைய மாநகராட்சி சார்பாக அவர்களுக்கு வீடு, அரசு சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கெல்லாம் உணவு வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். உணவு 150 கோடி ரூபாய் செலவில் உணவு எல்லாம் வழங்கப்படுகிறது. வீடு கட்டுகிற திட்டம் அவர்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. எல்லா வசதிகளும் அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் பிரைவேட்டைசேஷன் பண்ணதில் நிரந்தரப்படுத்துவது என்பது எங்களது கொள்கை முடிவு. அது மாண்பு கேட்டுதான் செய்ய முடியும். அதை நீங்க திருப்பி கேட்டீங்கன்னா சரி. அதெல்லாம் சார்பாகவே காலி இடங்கள் இல்ல, அதான் எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மாநகராட்சி சார்பாக இருக்கிற காலி இடங்கள் நிதிநிலைக்கு ஏற்ப அதெல்லாம் ஃபுல்லா பண்ணிட்டு வருவோம். அது ஃபுல்லா பண்ணிட்டு நீங்க ஏதாவது சிக்கல் போடணும்னு பார்த்து போட்டு கேட்டு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.